ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கிற போட் நெக் டிசைன் தான் எப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனில் உங்களுடைய ப்ளவுஸ் லென்த்தை இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னுடைய ப்ளவுஸ் லென்த் பார்த்திங்கன்னா 15 inches. நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பிரிண்டட் காட்டன் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன் வித்தவுட் லைனிங். ஸோ அந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். என்னுடைய ஷோல்டர் பார்த்திங்கன்னா 15 inches. 15 ஆஃப் ஷோல்டர் எடுத்தால் 7.5. அதில் -1/2 inch பண்ணிவிட்டு 7 inch என்னுடைய ஷோல்டர் லைனில் நான் மார்க் பண்ணணும். 7 inch ஷோல்டர் லைன் மார்க் பண்ணும்போது ஸ்லோப்பும் உங்களுக்கு 1/2 inch தான் வரும். போட் நெக்னால் ஸ்லோப் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா 7.5 வந்து ஸ்டாண்டர்ட் நெக் லைன். இது நம்ம எல்லா சைஸுமே கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து இந்த ஸ்லோப் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆஃப் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கேயும் அதே 7 inch இருக்கணும். என்னுடைய நெக் வித்து பார்த்திங்கன்னா 3.5. நான் வந்து இந்த நெக் டிசைன் கொடுக்க போது நெக் வித் வந்து 3.5. அந்த ஷோல்டர் ஸ்லோப்போடையே நான் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கேருந்து நம்ம அந்த ஆர்ம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனை இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நெக் டெப்த்து வந்து 3 inches எடுத்துக்கிறேன். இந்த 3 inchesக்கு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 34. அதை டிவைடட் பை 4 பண்ணுறப்ப 8.5 வரும். ப்ளஸ் அதுலேருந்து தையலுக்கான அளவு 1.5 inch இல்லை 2 inch நீங்கள் கொடுத்துட்டு டாட்டிங் டேக் கம்பல்சரி நீங்கள் 1 inch இங்கே கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து 39 டிவைடட் பை 4 9.75 மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1.5 inch 2 inch நீங்கள் எவ்வளோ தையல் கொடுக்குறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் லைனை கர்வ் ட்ரா பண்ணலாம். இன்ச் கர்வ் வச்சுட்டு நல்லா டவுனாக கர்வியாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை நான் மெஷர் பண்ணுறேன். என்னுடைய ஆஃப் ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 9 inch வரணும். எனக்கு கரெக்டாக 9 inch வருதுங்களா, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆஃப் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் என்னவோ ஆர்ம் ஹோலில் இங்கே கரெக்டாக வருதா லைன் ட்ரா பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக் கர்வ் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட் நெக் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கீழே நெக் டிசைன் பண்ண போகிறேன். எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இருக்கணும். ஸோ அதனால் அந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னுடைய நெக் டிசைனை நான் ட்ரா பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு இந்த மாதிரி கர்வியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. 6.5 இருக்குங்களா, அந்த 6.5ல் நம்ம ஸ்கேலப் ட்ரா பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஸ்கேலப் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேலப்கான வித்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து நீங்கள் அந்த கர்வை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு போட் நெக் இன்னொரு டிசைனுமே நான் போட் நெக் நான் உங்களுக்கு வீடியோ இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த கர்வ்லாம் ட்ரா பண்ணியாச்சு. இது எப்படி நம்ம கேன்வாஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேக் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து இங்கே தையலுக்கான அளவு நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு. அதே மாதிரி இங்கே ஷோல்டர் ஸ்லோப் லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த தையலுக்கான அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லைன் கிட்ட நம்ம தையலுக்கான அளவு நார்மல் ப்ளவுஸ்லனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1/4 inch கொடுப்போம் இல்லையா, சேம் அதே தான் நம்ம இங்கே தையலுக்கான அளவை மார்க் பண்ண போகிறோம். இதோடு இதை மார்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை இப்படியே தான் கட் பண்ண போகிறேன். நான் ஆனால் ஃபஸ்ட்டு கேன்வாஸில் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இதை மட்டும் பேக் பட்டனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேன்வாஸ் வச்சு இது வித்தவுட் லைனிங்கிறதால நம்ம தனியாக தான் கேன்வாஸை அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது கேன்வாஸ் எடுத்துக்கிட்டு எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்கேலப்புமே நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே பஸ்ட்டு வித்துன்னு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம பேக்கில் டாட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது வந்து பஸ்ட்டு வித் மெஷர்மெண்ட். இது 40 sizeன்றதுனால உங்களுக்கு 8 inch. அதை டிவைட் பை 2 பண்ணுறப்போ 4 inch வரும். இப்போ நம்ம அங்கே 1 inch கொடுத்தோம் இல்லையா டாட்டிங் டேக், அது இங்கே கொடுத்துட்டு 3.5 ஸ்டாண்டர்ட். டாட்டோடைய ஹைட் வந்து 3.5, அது ஸ்டாண்டர்டு. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம கேன்வாஸை எப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். கேன்வாஸோடைய ஹைட் பாருங்க, நம்மளுடைய நெக் ஹைட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch எடுத்துக்கணும். ஸோ 11.5 எடுத்துக்கிறேன். நெக்கு வித்துமே பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 5.5 எடுத்துக்கிறேன். இப்போது இதோடைய சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் இப்படி வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த கர்வ் லைன், அந்த 3 இன்ச் லைனும் ப்ளஸ் இந்த ஸ்காலப் லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சேம் கர்வை நீங்கள் அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் டார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கொடுப்போம் இல்லையா தையலுக்கான அளவு, நீங்கள் அது எல்லாமே சேம் நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸ் எப்படி யூஸ் பண்ணுறப்ப பண்ணமோ அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கேலப்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நெக் ஷேப் பண்ணாலும் கேன்வாஸ் மெத்தட் சேம் தான். இப்போ நம்ம இது லைனிங் இல்லைன்றதுனால நம்ம தனியாக லைனிங்கில் இதை அட்டாச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இது மார்க் பண்ணியாச்சு. இந்த தையலுக்கான அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் கொடுப்போம் இல்லையா, அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மிடில் நான் கட் பண்ண போகிறதில்ல, நான் லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணிவிட்டு அடுத்தது தான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த பக்கமும் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் தெரியணுன்றதுனால அந்த லைன்ஸ்லாம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லைனிங்கில் தான் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டேன். 1/2 இன்ச் நம்ம தையலுக்கான அளவு கொடுத்துட்டு நம்ம இதை மடித்து தைக்கிறதுக்கு அளவு கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு இதை சரௌண்டிங்கில் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது டர்ன் ஆகும். ஏன்னா கர்வியாக இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு, அதனால் அதை மடித்து தைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை கட் கொடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் டு சென்டர் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேன்வாஸை இந்த சைடில் மடித்து தைக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை சைட்லலாம் குட்டி குட்டியாக கட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சிடுங்க. அப்போ தான் அது டர்ன் ஆகும் ஈஸியாக. இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதோடைய சென்டராக கட் கொடுத்துட்டோம் இல்லையா, ப்ளவுஸுடைய சென்டரும் கேன்வாஸுடைய சென்டரும் ஒன்றா மேட்ச் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே, நம்ம ப்ளவுஸுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு சென்டர் டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த சென்டர் டு சென்டர் நான் மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு ஒரு 2 பாயிண்ட்டுக்கு தள்ளி நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மிடில் இந்த கர்வ் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த ஜாயினிங்க்கு கொஞ்சம் மிடில் கேப் இருக்கணும். ஸோ அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த மேலே இருக்க அந்த கர்வை நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இதை நான் முடிச்சுட்டு அடுத்தது அந்த மிடில் பார்ட்டில் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் வந்து ரொம்ப க்ளோஸாக லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் வந்து கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரியே தள்ளியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரா பண்ண லைனுக்கு கொஞ்சம் தள்ளி பண்ணணும். ஒரு 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருந்தால் போனோம். ஏன்னா கேன்வாஸ்லேயும் கட் கொடுக்கணும், அதனால தான். இந்த கரெக்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3 ஸ்கேலப் தான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த கார்னர் வர்றப்பெல்லாம் நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை பொறுமையாக டர்ன் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக லைன் மேலே இந்த ஸ்டார்டிங்கில் இந்த 2 ஸ்கேலப்புமே ஜாயின் ஆகுது, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆனால் மற்றதெல்லாம் சேம் அதே லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது, நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சில் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் ஸ்பேஸ் இல்லைன்றதுனால தான் நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்க்குள்ளே லைன் ரீட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறது இந்த இடம் தான், இந்த 2 ஸ்கேலப்பும் ஜாயின் ஆகுதுலையே அந்த இடத்துல தான் நான் கட் கொடுத்துட்டு நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு விடுவோம் இல்லையா, அதை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே பாருங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தள்ளி அந்த லைனுக்கு தள்ளி தான். ஸோ இங்கே வந்து 1/4 இன்ச் நம்ம ஃபேப்ரிக்கில் நம்ம விட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, இங்கே ஃபேப்ரிக் இல்லை கேன்வாஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த 1/4 இன்ச் கேன்வாஸில் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கட் கொடுக்குறப்ப ஈஸியாக நெக் வந்து டர்ன் ஆகிடும். அந்த 1/4 இன்ச் கொடுக்காமல் நம்ம கட் பண்ணிட்டோன்னா சுருக்கமாக இருக்கும். ஸோ இது கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் பாருங்கள் ஒரு சின்ன 1 பாயிண்ட் ஆர் 2 பாயிண்ட்னா உங்களுக்கு அந்த கேப் இருந்தால் தான்
அந்த இடத்துல கர்வ் கரெக்டாக வரும். நீங்கள் ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம டர்ன் பண்ணுறப்ப ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சிடும். நம்ம ஏன்னா இதுக்கப்புறமாவும் குட்டி குட்டியாக கட் கொடுக்கணும் கட்டரில், அதனால தான் உங்களுக்கு 1/4 இன்ச்சு ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கட் பண்ணிடுறேன் பாருங்கள். நம்ம இந்த ஸ்கேலப் கிட்ட வரும்போது மட்டும் அந்த 1/4 இன்ச் தையலுக்கான அளவு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து குட்டி குட்டியாக கட் கொடுக்கணும். கட்டரில் பார்த்து அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணுங்கள். தையலுக்கு ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டர்ன் பண்ணுறப்ப தையல் பிரிஞ்சிடும். தையலை கட் பண்ணிட்டா மறுபடியும் நம்ம ரீஸ்டிச் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா இடத்துலையும் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்க முடியாது, அப்படியே டர்ன் பண்ணணும். ஸ்கேலப் டிசைனுக்கு மட்டும் டர்ன் பண்ணிவிட்டு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண, ஃபுல்லாக டர்ன் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கரை விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேலப் ஒன்று அழகாக டர்ன் ஆகிடும். நீங்கள் எல்லா ஸ்கேலப்புமே இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒன்ஸ் அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம டர்ன் பண்ணாலுமே ஃபேப்ரிக் வந்து உள்ளுக்குள்ளே போய்ட்டு ஒரு மாதிரி ஃபோல்டிங் ஆகிடுது. ஸோ அதனால் அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ பாருங்கள், மேலே டாப் ஸ்டிச் நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த ஸ்டிச்சஸை நம்ம கார்னரில் கொடுக்கணும். நல்லா இந்த ராய்ஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கார்னரில் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப் பாயிண்டெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக நீட்டாக உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம டர்ன் பண்ணிட்டாலுமே ஃபேப்ரிக் வந்து உள்ளே கொஞ்சம் ஃபோல்ட் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு சைடுமே டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்கேலப் தான்றதால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸ்டிச் பண்ணுறது. போட் நெக்கனவே நம்ம நெக் வித் வந்து 7.5 தான் வைக்கணும். ஸோ அது மட்டும் ஸ்டாண்டர்ட். நம்ம நார்மல் அலோ ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம இங்கே வைக்க முடியாது. ஏன்னா நார்மல் அலோ ப்ளவுஸ் 5.5 அப்படி தான் வரும். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகுது. அதுவும் ஆம்லைன் மெஷர்மெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக ஸ்டாண்டர்ட் சார்ட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கார்னர்ஸ் எல்லாம் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால ஸ்டிப் வந்து தனியாக நீங்கள் 2 இன்ச் எடுத்துக்கணும். 2 இன்ச் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த 1/2 இன்ச்சில் தையல் ஒரே ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்து இதை டர்ன் பண்ணி நம்ம டாப் ஸ்டிச் ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து தைக்கணும். இப்போ டாப் ஸ்டிச் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறதே போட் நெக் டிசைன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கீழே முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே டாட் ஸ்டிச் பண்ணணும். அந்த டாட் வந்து நான் சொன்னோம் இல்லையா 4 இன்ச் பஸ்ட் வித், அந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் அன் இன்ச் நம்ம சைடில் மார்க் பண்ணிவிட்டு 3.5 ஸ்டாண்டர்ட் அந்த டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கலையும், அனதர் சைடு வந்து நீங்கள் வந்து ஹெம் பண்ணணும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹெம்மிங் வந்து பாருங்கள், இது முடிச்சாச்சு. பாருங்கள், இங்கே மேலே வந்து நான் பட்டன் ஸ்டிச் பண்ண போகிறேன்.
நீங்கள் அதை அப்படியே மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டன்ஸ் வச்சுக்கலாங்க. நீங்கள் ரோப் வச்சுக்கலாம். பேக்கில் 2 சைடு ரோப் அட்டாச் பண்ணிவிடுங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.